Hello everyone, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு செட் 5. நம்ம சேனலில் ஆல்ரெடி 4 செட் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, இன் an election between two candidates Pratik and Mageshwari, total voters are 6A. ஓகே, ஸோ டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 6A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் விச் 1/6 ஆர் நாட் எலிஜிபிள் டு காஸ்ட் தேர் ஓட்ஸ். ஓகே, இதில் 1/6 வந்து நாட் எலிஜிபிள்னா ஏ பர்சன்ஸ் வந்து நாட் எலிஜிபிள். அப்போ 6Aலேருந்து ஏ சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 5A. ஸோ இந்த 5A தான் யார் அப்படின்னா எலிஜிபிள் ஓட்டர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அவுட் ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் காஸ்டட், அதாவது 5A வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏ பர்சன்டேஜ் ஆர் இன்வேலிட். ஓகே, அப்போ இந்த 5Aல ஏ பர்சன்டேஜ் வந்து இன்வேலிட் அப்படின்னா அப்போ 100 மைனஸ் ஏ டிவைட் பை 100. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகும், வேலிட் ஓட்டர்ஸ். ஓகே, ஸோ நான் கேன்சல் பண்ணது எனக்கு 1 டைம், இது எனக்கு 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இந்த எலெக்ஷன் வந்து என்ன யாருக்கு நடக்குது, பிரதீக் அண்ட் மகேஷ். ஸோ பிரதீக் செக்யூர்ட் 80% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எலெக்ஷன் வந்து யார் யாருக்கு நடக்குதுன்னா பிரதீக் அண்ட் மகேஷ். ஸோ பிரதீக் வந்து 80% அப்படின்னா அப்போ மகேஷ் வந்து 20%. ரெண்டு பேருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 60%. அண்ட் ஒன் த எலெக்ஷன் பை ஏ பிளஸ் 32. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், ஏ பிளஸ் 32 தான் வந்து 60% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அதாவது அப்போ இந்த 100% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்ஸாக இருக்குமா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெயிட். ஸோ 100% வந்து ஓகே 100% வந்து ஏ இன்ட்டு 100 மைனஸ் ஏ பை 20. 60% வந்து ஏ பிளஸ் 32. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது இதை நமக்கு 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், இதை நமக்கு 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5A ப்ளஸ் 160 அப்படின்னு சொல்லிட்டு வரும், is equal to, okay, so is equal to 3A into 100 minus A by 20. ஸோ இப்போ இந்த 20 இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 100A plus 3200 is equal to 300A minus 3A square. ஓகே ஃபைன். இப்போ இந்த 100A இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இந்த மைனஸ் 3 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 3A ஸ்கொயர் மைனஸ் 200A ப்ளஸ் 3200 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஓகே இங்கே நான் சால்வ் பண்ணுறேன். 200 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் minus, okay, so b square minus 4ac. so 4ac அப்படிங்கிறது 4 into 3 into 3200. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 38400 divided by 2a. so 2 into a எவ்வளோ 6. அப்போ 200 plus or minus root of, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 1600. அதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 1600க்கு ரூட் எடுத்தால் 40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, so minus 40 by 6, okay, whole divided by 6. so 200 plus 40, 240 by 6 which is equal to 40. இது வந்து one of the value. and next 200 minus 40 which is 160. 160 by 6 which is nothing but 80 by 3. okay, so இதுதான் வந்து ரெண்டு ரூட்ஸ். ஓகே, ஸோ அதாவது இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் 3A plus 40. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து வேல்யூ ஆஃப் 3A, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏவோட வேல்யூ வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ 3 into 40 plus 40, அதாவது ஓகே பர்சன்டேஜ் ஆஃப் 800. ஸோ அப்போ என்ன ஆகும், 160% ஆஃப் 800 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆக போகுது 1280 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஏவோட வேல்யூ என்னது 14 எடுத்தோம், ஸோ 32 into 40. ஓகே,
ஸோ 32 into 40 எவ்வளோ 1280. ஸோ இதுவும் நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் நமக்கு ரெண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்டு. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ எடுத்துப்போம் 80/3. இப்போ அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 3 into 80/3 plus 40 percentage of 800. ஓகே, பர்சன்டேஜ்க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போது 120 of 8. ஸோ 120 into 8 எவ்வளோ 960. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் 960. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 40 வச்சு நம்ம 2ம் 3யும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் 80/3 வச்சு நம்ம 960ஐயும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ மூணுமே ஃபாலோ ஆகுது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2 and 3 ஆர் கரெக்ட். சரியா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இஃப் மார்க்ஸ் ஆஃப் பி இன்க்ரீஸ்டு பை 150%. ஓகே, அதாவது இனிஷியலாக பியோட மார்க் வந்து 100 இருந்தால் இன்க்ரீஸ்டு பை 150% அப்படிங்கிறது 250 மாறும். ஏன்னா 150 மார்க் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் Q successively increased by 20% and 50% respectively. Okay, so Q வந்து என்ன ஆகுதுன்னா successively 20% and 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே எனக்கு என்ன ஆக போகுது 1000/100. ஸோ டோட்டலாக எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது 80% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் நியூ மார்க்ஸ் obtained by Q is 10% less than that of P. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் வந்து நியூ மார்க், இது வந்து P and Q. Okay, so new mark obtained by Q is 10% less than that of P. So நம்ம என்ன பண்ணலாம், நியூ மார்க் வந்து Pக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ Qக்கு என்ன ஆகும் 90 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓகேவா, ஃபைன். இங்க Q வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓவரால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 80%. அதாவது 100 இருந்தா 180 மாறி இருக்கு. அப்போ இந்த 180 தான் 90 அப்படின்னா அப்போ இந்த 100 என்னவா இருக்கும் 50 இருக்குமா. ஸோ ஓல்டு மார்க் வந்து Qக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் P வந்து என்ன ஆகுதுன்னா இது 2 இருக்கிறது 5 பார்ட்டாக மாறுது. அப்போ இது 5 பார்ட் அப்படின்னா அப்போ 2 பார்ட் எவ்வளவா இருக்கும் 40 இருக்குமா. ஸோ ஓல்டு மார்க் ஆஃப் P வந்து 40 அண்ட் ஓல்டு மார்க் ஆஃப் Q வந்து 50. ஃபைன். நெக்ஸ்ட் அண்ட் இனிஷியல் ஸ்கோர் ஆஃப் R is P plus 20. ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்கோர் ஆஃப் R is P plus 20. ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்கோர் ஆஃப் ஆர் வந்து என்னன்னா P plus 20. ஸோ இனிஷியல் ஸ்கோர் ஆஃப் P எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ கம்பைன்ட் இனிஷியல் ஸ்கோர் ஆஃப் P and Q is 90. ஓகே, ஸோ இங்கே நமக்கு கம்பைன்ட் இனிஷியல் ஸ்கோர் ஆஃப் P and Q வந்து 90 வருதா. எஸ், அப்போ நம்ம எடுத்த வேல்யூஸ் வந்து கரெக்டு. அண்ட் நெக்ஸ்ட் இனிஷியல் ஸ்கோர் ஆஃப் R is P plus 20. ஸோ இங்கே Pயோட வேல்யூ என்னன்னா 40. ஸோ 40 plus 20 which is equal to 60. ஸோ இதுதான் வந்து ஆரோட initial value. Find final score of P is how much percentage more or less than that of R. Okay, so R ஓட initial value எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 60 and final score of P எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100. ஓகே, ஸோ 100 வந்து நமக்கு 60 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கு 40 when compared with 60 into 100. அப்போ நமக்கு என்ன ஆக போகுது 2/3. ஸோ 2/3 into 100 அப்படிங்கிறது என்ன ஆக போகுது 66.67%. சரியா, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.67% ஆன்சர், none of these. ஓகே, ஸோ 66.67% தான் இதோட ஆன்சர். ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.